வணக்கம். ஜிலேபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். உளுந்து 200 கிராம், ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர், சோள மாவு 200 கிராம், சர்க்கரை 3/4 கிலோவிலேருந்து 1 கிலோ அளவு எடுத்துக்கலாம். சர்க்கரை 3/4 கிலோவாவது எடுத்துக்கணும். 2 வித மாவு சேர்க்கறதுனால 400 கிராம் வந்துடும். பாகு நிறைய இருந்தால் தான் எல்லாத்தையும் ஊற வச்சு தனித்தனியாக எடுக்க முடியும். ஏலக்காய் தூள் கொஞ்சம், கேசரி கலர் தேவையான அளவு. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம வடைக்கு மாதிரி அரைச்சி எடுக்கணும். இது மாதிரி ஒரு கோன் கவர் எடுத்துக்கணும். இது இல்லைன்னா சாதாரண சதுர கவரில் ஒரு பக்கத்தில் இதை எடுத்துக்கலாம். ஒரு கனமான துணியை எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த சுற்றி காசாக கட்டிக்கணும். ரொம்ப பெரிய கண்ணாக கட் பண்ணிடக்கூடாது, சின்னதாகவே கட் பண்ணணும். மாவு அரைப்படுறதுக்குள்ள பாகை தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பாகு ரெடியாக போதுன்னா நல்லா நுர கட்டி வரும். பாதி அளவு எலுமிச்சை எடுத்து பாகில் பிழிஞ்சு விடணும். கெட்டிப்படாமல் கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். பாகு பதம் இந்த அளவு வரையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூளுக்கு பதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு, எடுத்துடலாம். பிசிறு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி கெட்டியாக எடுத்துக்கணும். மாவில் சோள மாவு சேர்க்குறேன். இதிலே கலரையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். முதல்ல கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு பிழிஞ்சு பார்க்கணும். நான் இப்போ துணியில் பிழிஞ்சு காட்டுறேன். துணி நூல் துணியாக எடுத்துக்கோங்க. பனியன் துணி எடுத்திங்கன்னா விசியும். துணியில் இந்த மாதிரி தான் பிழியணும். இந்த அளவு பெரிய கண்ணு தேவையில்லை, சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் கவரில் தான் பிழிய போகிறேன். முதல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு பிழிஞ்சு பார்க்கணும். ரொம்ப சின்னதாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு 4-5 இது சுற்றி பார்த்துக்கோங்க. இதே தான் நம்ம எண்ணெயில் பிழியணும். வட்டமாக 2 சுற்று சுற்றிட்டு மேலே கோலம் போடுற மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி சுற்றணும். இந்த மாதிரி அகலமான கடாயாக எடுத்துக்கணும். எண்ணெய் 1/4 அளவு சேர்த்தா போதும். இப்போ ஒவ்வொன்றா சுற்றலாம். முதல்ல சுத்தையில் ஒரு 3 நாள் ஒழுங்காக வராது கை நடுக்கத்தில். அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். மிதமான தீயில் இருக்கணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வேக வைக்கணும். ரொம்ப பதன்னு இருக்கையில் எடுத்து பாகில் சேர்த்துடக்கூடாது, உடஞ்சிரும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு பக்கத்துலேயே பாகு எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்றேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாகு வடியை விட்டு தட்டில் எடுத்து வச்சிடணும். ரவுண்டு சுத்தையில் பக்கமாக அப்படி கட் பண்ணி சுற்றணும். அந்த மாதிரி சுற்றினீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.